ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அறிந்து கொள்ளுவோம் ஆண்டவரை, தெரிந்து கொள்ளுவோம் தேவனை என்கிற தலைப்பின் கீழே தேவனுடைய குணாதிசயங்கள், அதாவது அவருடைய பண்பு, அவருடைய இயல்பு, அவருடைய நேச்சர், அவருடைய கேரக்டர், இதெல்லாத்தையும் தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த சில நாட்களாக தேவன் ஒரு நபர், காட் இஸ் அ பர்சன் அப்படின்னு சொல்லி அவருடைய பர்சனாலிட்டி, அவர் என்னெல்லாம் அவருக்கு தனிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவரால் திட்டமிட முடியும், அவரால் நேசிக்க முடியும், இன்ஃபேக்ட் அவருக்கு வெறுக்கக்கூடிய குணாதிசயமும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, இப்போ போன எபிசோடில் பார்க்கும் பொழுது அவர் மனம் வருந்துகிறதை பற்றி கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக பிதா மனம் வருந்தியது, குமாரன் மனம் வருந்தியது, பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுறது, இந்த காரியங்களாம் பற்றி படித்தோம். இப்போ துக்கம் அதற்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம்னா மகிழ்ச்சி. காட் சந்தோஷமாக இருப்பாரா அப்படின்னா, இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஜாலியாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? பேசிக்காக ஜாலியாக இருந்தால் இயல்பாக பாட்டு பாடுவோம். ஆண்டவரே ஜாலியாக இருந்தால் பாட்டு பாடுவாராம். நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. அவரோட மொழிபெயர்ப்பு அப்படி தான் இருக்குது. வாசிக்கிறேன் பாருங்களேன். இப்போ ஜெப்பனியா 3வது அதிகாரம் 17வது வசனம். செப்பனியா 3:17 அந்த வசனத்தை மேலே வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து, யார் பேரில்? உங்கள் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார் அப்படின்னா அது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேட் அப்படின்னு இருக்குது. அதுக்கு அடுத்து பாருங்களேன், அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார் அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது. அதை இப்படியும் மொழிபெயர்க்கிறாங்க, அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூர்ந்து அல்லது மகிழ்வுடன் பாடுவார் அப்படின்னு இருக்குது. இப்போ நாம் ஆண்டவரை பற்றி பாடுறது பல பாடல் இருந்தாலும் இங்கே வசனம் இந்த நான் சொல்கிறத உடனே எடுத்து ஒரு டாக்டரை உருவாக்கிறாதீங்க. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, வசனத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம நிறைய ஆண்டவரை பற்றி பாடுறோம்ல, சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை பற்றி பாடுவாராமா. ஐம் ஹாப்பி ஃபார் யூ அப்படின்னு பாடுவாராமா. அதுக்கு நாம் எப்படி இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒருவேளை இப்படி யோசிச்சுக்கலாமா, மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது, ஏற்கனவே எப்போல்லாம் துக்கம் அடைவார்னு சொன்னல, பிதா எப்போ துக்கம் அடைகிறார்? என்னுடைய எண்ணம் மோசமாக இருக்கும்போது துக்கம் அடைகிறார்னு பார்த்தோம். குமாரன் என்னுடைய செயல் மோசமாக இருக்கும்போது துக்கம் அடைகிறாருங்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் சாயல் எனக்குள்ளே இல்லைன்னா துக்கம் அடைகிறார் அப்படிங்கிற காரியத்தை ஒருத்தர் பார்த்தோம். இப்போ எப்போ சந்தோஷம் அடைவாருங்கிறதையும் பார்க்கணும்ல. இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னா, கடைசியாக உங்களை நினச்சி ஆண்டவர் எப்போ ஜாலியாக பாட்டு பாடியிருப்பார் அல்லது எப்போது களி கூர்ந்திருப்பார், எப்பொழுது சந்தோஷமாக இருப்பார்? பிரதர், அவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்னு தெரிஞ்சால் தானே. அதைத்தான் பார்க்க போகிறோம். என்ன செஞ்சு அவரை சந்தோஷப்படுத்தலாம், என்ன செஞ்சால் துக்கப்படுத்துகிறோங்கிறத பார்த்துட்டோம். என்ன செஞ்சால் தேவனை சந்தோஷப்படுத்தலாம், அல்லது கடைசியாக நான் எப்போ அவரை சந்தோஷப்படுத்தியிருப்பேன் அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாமா? சரி, இந்த ஜெப்பனியா 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் ஆங்கிலத்திலடி மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னா, he will exult over you with loud singing. அதாவது உங்கள் மேலே இருக்கிற சந்தோஷத்தினால அப்படி மெதுவாக வாய்களை பாட்டு பாடல, சத்தமாக பாடுவாராமா. எப்படி இருந்துக்கும் பாருங்களேன். பரலோகத்தில் அப்படி தேவன் திடீர்னு நீங்கள் ஒரு நல்ல காரியம் செய்கிறீங்க, உடனே உங்களை பார்த்து சத்தமாக பாட்டு பாடினா தேவதூரெலாம் யாருப்பா, யாரை பார்த்து பாடுறாரு, அவன்பா. இது எப்போ நடந்துச்சு, பைபிளில் எங்கே இருக்குன்னு கேட்காதீங்க. அதாவது பைபிள் எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா, உங்களை நினச்சி ஒரு சத்தமாக பாடக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. இப்போ என் கேள்வி என்னென்னா, நம்ம வாழ்கிற ஒரு 70 வருஷமோ இல்லை 120 வருஷமோ, இந்த 120 வருஷத்துக்குள்ள ஒரு தடவையாவது நம்மளை பார்த்து சத்தமாக பாட்டு பாடியிருப்பாரா? பிரதர், நான் இரவும் பகலும் அவரை துதித்து கொண்டே இருந்தேன், நல்ல விஷயம், ஆனால் ஒரு தடவையாவது உங்களை பற்றி அவர் பாடியிருப்பாரா? யோசிச்சு பார்க்கலாம். அப்படி பாடணுன்னா நான் என்ன பண்ணணும்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62வது அதிகாரம் 4வது வசனம். அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா இதே ஒரு டோனில் வசனம் எழுதப்பட்டிருக்கு. எப்படி? நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாலான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். இது லிட்டரலாக அந்த வேர்டை மட்டும் எடுத்தீங்கன்னா அது பெருசாக தெரியல. பட் அந்த எமோஷன்ஸை எடுத்தீங்கன்னா, நீ நல்லா இருப்பப்பா, நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னா இது அழுதுகிட்டா சொல்லியிருப்பாங்க? ஒரு மகிழ்ச்சியில் நீ நல்லா இருப்பா. அதை பாருங்களேன், நீ உன்னை பார்த்து மேலே கைவிடப்பட்டன்னு சொல்ல மாட்டாங்க, நீ பாலான தேசம்னு நேரம் சொல்ல மாட்டாங்க. ஐயா, நீ எப்சிபா, நீ பியூலா, இதெல்லாம் பேராக மட்டும் வச்சுக்கிட்டோம். இந்த பேரை எங்கே சொன்னாருங்கிறத நம்ம யோசிக்கணும். யாரும் எப்சிபா பியூலான்னு கேட்டிருந்தால் கோவப்பட்டுறாதீங்க. பட் உண்மை வசனத்தில் அப்படி தானே இருக்குது. அப்போது கர்த்தர் உண்மையிலே பிரியமாக இருக்கிறார். எப்சிபாக்களே பியூலாக்களே தேவன் பிரியமாக இருக்கிறாராங்கிறது தான் முக்கியம். இது ஒரு டோன் ஆஃப் ரிஜாய்ஸ்.
இது வேதத்தில் ஒரு இடத்துல இல்லை, இன்னும் பல இடத்துல இந்த மாதிரி ஆண்டவர் சந்தோஷமாக இருக்கிற சம்பவங்கள் வருது. உபாகமம் 30வது அதிகாரம் 10வது வசனத்துலேருந்து நான் வாசிக்கிறேன். அதில் குறிப்பாக கடைசி வரியை மட்டும் நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். என்ன சொல்லியிருக்கு? கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாக இருந்தது போல. அப்படின்னா எங்கள் பேட்ரியாக்ஸை பார்த்து, எங்களோட பிதாக்களை பார்த்து ஜாலியாக இருந்திருக்கிற ஆண்டவர், என்ஜாய் பண்ணியிருக்கிறாரு. அப்படி தான் வசனம் சொல்லுது. சந்தோஷமாக, he was happy about our patriarchs. எப்போ அதை படிக்க போகிறோம். அதுக்கு அடுத்து சொல்கிறாரு, அவங்க மேலே சந்தோஷமாக இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாக இருப்பார். உன் பேர்லையும் சந்தோஷமாக இருப்பார். சரி, ஆண்டவர் என் மேலே சந்தோஷமாக இருந்தனால எனக்கு என்ன ஆக போகுது? எப்போ உனக்கு நன்மை உண்டாக போகுது இல்லை? இப்போ யோசிச்சு பாருங்களேன். இப்போ கல்யாண வீட்டில் நீங்கள் அல்ல இப்படி வச்சுக்கலாம், உங்களுக்கு தான் கல்யாணம் முடியுது, கல்யாணம் முடிஞ்சு நீங்கள் அந்த ஆசீர்வாதம் வாங்குவாங்கல்ல, வாழ்த்து வாங்குவாங்கல்ல, அப்போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்களுக்கு பெரிய கிஃப்டாக கொடுப்பாங்களா? இல்லை உங்களெல்லாம் கண்ணிலே காணக்கூடாது, ஏதோ கூப்பிட்டுட்டே வந்தேன், அவர் பெரிய கிஃப்ட் கொடுப்பாங்களா? அப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களாக இருந்தால் கண்டிப்பாக பிக் கிஃப்ட் இல்லை, ஒரு பெரிய கிஃப்ட். இங்கே தேவனுக்கே நீங்கள் பிடிச்சவங்களாக இருந்தால் எப்படி இருக்கும்? தேவனே உங்கள் மேலே சந்தோஷமாக இருந்தாருன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய நன்மை உண்டாகும். இன்னும் சொல்ல போனால் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிறவனுக்கே பல நன்மையை தேவன் செஞ்சுருக்கிறாரு. புரியும் நினைக்கிறேன். தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிற பல பேரே தேவனோட நன்மை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் தேவனுக்கு சத்ருக்களாக இருக்கிறவங்களே அவர் கொடுத்த சூரிய வெளிச்சம், அவர் கொடுத்த மழை, அவர் கொடுத்த காற்று, இதெல்லாம் சுவாசிச்சுட்டு அவர் படைத்த உலகத்திலேயே ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்கிறான். இது யார்? தேவனுக்கே எதிராக இருக்கிறவன். அப்போது அவன் மேலேயே அவ்வளோ ஒரு காமன் கிரேஸ் காமிச்சாருன்னா, தேவனை சந்தோஷப்படுத்துகிறவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நன்மைகளை கொடுப்பாரு. சரி பிரதர், அதுக்கு நான் என்ன செய்யணும்? அதே வசனம் தான் சொல்லுது. உபாகமம் 30வது அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போதும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் திரும்பும் போதும் 3 காரியத்தை இங்கே தேவன் சொல்லுகிறார். 1, சத்தத்திற்கு செவி கொடுத்து, 2, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும் போது, 3, திரும்பும் போது. இந்த 3 குயிக்காக சொல்கிறேன் பாருங்களேன். இந்த செவி கொடுத்துங்கிற வார்த்தையை அந்த மூல பதத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ஏதோ இப்போ நான் பேசுகிற நீங்கள் கேட்டுட்ருக்கீங்களா, இது பேர் செவி கொடுத்து கிடையாது. இது பேர் ஜஸ்ட் என்ன சொல்கிறது, ஹியரிங். ஆனால் அங்கே ஹீடிங், அது எப்படி சொல்ல வராங்க அப்படின்னா, அதை கேட்கும் பொழுதே இதை செய்யணுங்கிற ஆட்டிடியூடை கேட்குறது. இப்போ நம்ம பிரசங்கத்தை கேட்டு என்ன பண்ணுவோம், அல்லேலூயா, சூப்பர், 2 தம்ஸ் அப், தேங்க்யூ லார்ட் அப்படின்னு போயிடுவோம்ல, அந்த ஆட்டிடியூடில் இல்லை. கேட்கும் பொழுதே ஐம் ஹியரிங் இட் ஸோ தட் ஐ வில் ஒபே இட் அப்படிங்கிற ஆட்டிடியூடை கேட்குறது பேர் தான் அந்த செவி கொடுத்தாமா. டு காஸ் டு ஹியர் அல்லது டு சவுண்ட் அலோட், இதை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதுக்கு அடுத்து கை கொள்ளும் போதும் அப்படிங்கிறத ஆப்வியஸாக அதை கேட்டு நடக்கிறது ஒரு அர்த்தம். அதையும் தாண்டி இன்னும் டீப்பாக யோசிச்சு பார்த்தோன்னா கேர்ஃபுல்லி வாட்ச் ஓவர், அதாவது என்ன சொல்லுவாருன்னு கவனித்து கேட்டு அது மாதிரி நடக்கிறது. இப்போ இந்த பிள்ளைங்கிட்ட பாருங்கள், பல நேரம் சொல்லுவோம் செய்கிறேன் அப்படிங்கும். அதையும் தாண்டி அந்த பிரின்ஸிபால் ரூமில் கூட்டு போன பிரின்ஸிபால் பாருங்கள் வாயை திறந்துருக்க மாட்டாங்க. ஆனால் பிள்ளை ஆன்னு பார்த்துட்டே இருக்கும், என்ன சொல்ல போகிறாரோன்ட்டு. புரியுதா? அப்போ நம்ம சொல்லும் பொழுது செய்கிறேன் அப்படிங்கல, இது கேட்குறது, இது இல்லை. அது கை கொள்ளும் போது டு வாட்ச் ஓவர் அப்படின்னா என்ன சொல்ல போகிறாங்களோ அதை சொல்லி முடிக்கிறவங்க அந்த ஆட்டிடியூடு தான் கை கொள்ளும் போது. 3வது திரும்பும் போது அப்படின்னா டு டேர்ன், டு ரிட்டர்ன், டு கோ பேக், டு டூ அகெயின். அதாவது நான் என்ன செஞ்சிட்ருக்கனோ அதுலேருந்து வித்ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறது. இப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா உங்கள் மேலேயும் என் மேலேயும் ஆண்டவர் சந்தோஷப்பட்டு களி கூறுவார். இது ஒரு இடத்துல இல்லை. நீங்கள் இந்த நான் சொன்ன இந்த டெர்மினாலஜிஸில் என்னென்ன சொன்னேன், செவி கொடுக்கிறது, கை கொள்கிறது, திரும்புறது, இந்த அதிகாரம் ஃபுல்லாக படித்து பாருங்களேன். முதல் 2 வசனத்தை படித்து பாருங்கள். அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நீ இருதயத்தில் சிந்தனை செய்து இதெல்லாம் கேட்டு செவி கொடுத்து கர்த்தருக்கு திரும்பு அப்படின்னு தான் அங்கேயும் இருக்குது. 8வது வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா மனம் திரும்பி சத்தத்துக்கு செவி கொடுத்து கற்பனைகளை செய் அப்படின்னு தான் இருக்குது. அப்போது இந்த அதிகாரம் முழுக்க பல அந்த மல்டிபிள் அக்கூரன்ஸ் என்ன வருது அப்படின்னா திரும்ப திரும்ப எது சொல்லப்படுதுன்னா செவிகொடு, கைக்கொள், மனம் திரும்பு. அப்படி திரும்பும் பொழுது அவர் சந்தோஷப்படுவார். உங்களை வச்சு என்ன வச்சு கடைசியாக தேவன் என்னைக்கு சந்தோஷப்பட்டார்? சரி, அதையும் தாண்டி இயேசு கிறிஸ்துவ என்ன சொன்னார் பார்த்தீங்களா? மற்ற 7வது அதிகாரம் 24வது வசனம், இந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு அப்படி முடிக்கல,
இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் எப்படி பண்ணுவான்னா வீட்டை கண்மலையின் மேலே கட்டுறவனாக இருப்பான். ஐயா, பெருமழை எல்லாத்துக்கும் தான் வரும். அதே மாதிரி பெருமழை வந்து மட்டும் இல்லை, காற்று எல்லாத்துக்கும் தான் அடிக்கும், வீட்டின் மேலே தான் மோதும். ஆனால் விழுகிற வீடு எதுனா வெறும் கேட்குற வீடு. செய்கிற அந்த வீடு கண்மலையின் மேலே கட்டப்பட்ட வீடு, அது ஒரு காலம் விழாது. ஒருவேளை அந்த விடியலை தேடி நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி பல நாட்கள் நீங்கள் கேட்டுட்டு இருந்திருக்கலாம். ஆனால் எவ்வளோ நாள் கேட்டீங்கிறது முக்கியம் இல்லை, கேட்ட விஷயத்தில் எவ்வளோ நாள் செஞ்சீங்கிறது முக்கியம். செஞ்சு உங்கள் வாழ்க்கையின் பாதையில் நீங்கள் போயிட்டு இருந்த பாதையிலிருந்து யூட்டன் அடித்து அவர் சொன்ன வார்த்தைக்கு நேர கீழ்ப்படிஞ்சு வாழ்க்கை திரும்புது பார்த்தீங்களா? அப்படி உங்கள் வாழ்க்கை திரும்ப இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், பரலோகத்தில் உங்களை நினச்சி சத்தமாக ஆண்டவர் பாட்டு பாடியிருப்பார். இப்போ என் பேர் புஷ்பராஜ் அப்படின்னா நான் ஒரு நாள் அதை கேட்டு செஞ்சுருந்தா ஆண்டவர் ஐ எம் ஹாப்பி ஃபார் புஷ்பராஜ் அப்படின்னு பரலோகத்தில் சத்தமோடு சொல்லியிருந்தோன்னா இப்படி இருக்கும். ஒரு பாட்டோட ஒரு டியூனோட ஐ எம் ஹாப்பி ஃபார் புஷ்பராஜ் அப்படின்னு சொன்னால் இப்படி இருந்திருக்கும்ல. அதை மாதிரி உங்களையும் ஆண்டவர் சொல்லியிருப்பார். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? இந்த உலகத்தில் எத்தனையோ பேரை சந்தோஷப்படுத்தும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்மளுடைய ஜீவன், நம்மளுடைய ஆரோக்கியம், நம்மளுடைய ரட்சிப்பு, நம்முடைய சுகம், பலன், நாம் அனுபவிக்கிற நன்மையான எந்த ஈவும் எங்கேருந்து வருதுன்னா அவர்கிட்டருந்து தான் வந்துச்சு. அவர் கொடுத்த எல்லா ஈவையும் அனுபவிக்கிற நாம் கடைசியாக அவர் சந்தோஷப்படணுங்கிறதுக்காக என்ன செஞ்சோம்? அல்லது கடைசியாக அவர் நம்மளை நினச்சி என்றைக்கு சந்தோஷப்பட்டிருப்பார்? யாக்கோபு எழுதுகிறார், திருவசனத்தை கேட்கறதுனால அல்ல, கேட்கிறதின்படி செய்கிறவன். நீங்களும் நானும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய கட்டளைகளின்படி செய்து நம்முடைய வாழ்க்கையின் பாதையை திருப்பி அவருக்கு சித்தமானபடி வாழும் பொழுது அவர் களி கூறுகிறவராய் இருக்கிறார். ஆமாங்க, ஆண்டவரை சந்தோஷப்படுத்த முடியும். ஆர் யூ ரெடி டு மேக் ஹிம் ஃபீல் ஹாப்பி? லெட்ஸ் ப்ரே. அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய கட்டளைகளுக்கு நாங்கள் செவி கொடுத்து உம்முடைய கற்பனைகளை நாங்கள் கை கொண்டு உலகத்துக்கு நேர போகாமல், எங்களுடைய சுயத்துக்கு நேர போகாமல் உம்மிடத்திற்கு நாங்கள் திரும்பும் பொழுது நீங்கள் சந்தோஷப்படுகிறீங்க. ஆண்டவரே, நீங்கள் சந்தோஷப்படுகிறீங்க. எத்தனையோ பேர் அப்படி ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கிறாங்க. உங்கள் பிதாக்கள் மேலே சந்தோஷமாக இருந்தது போல உங்கள் மேலும். ஆமாம் ஆண்டவரே, எத்தனையோ எங்களுடைய பிதாக்கள் உங்களை சந்தோஷப்படுத்தினது போல ஆண்டவரே, நாங்களும் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி உம்மை சந்தோஷப்படுத்த அப்படி ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.